One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. திமுக சொல்லுது பாஜக கண்டு அஞ்சவில்லை, பாஜகவுடைய எந்த அச்சுறுத்தலும் திமுகவை ஒன்றும் செய்யாது அப்படின்னு. மத்திய அரசை பார்த்து மாநில அரசு ஏதோ ஒரு பயத்தில் இருக்கா? பயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. திமுக அவசர நிலையை சந்தித்த ஒரு மாபெரும் இயக்கம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த அவசர நிலை காலத்தில் இருந்து மீண்டு வந்து மறுபடியும் தேர்தல் அரசியல் நின்று முன்னணியில் இருக்கிற ஒரு மாநில கட்சி. திமுகவுக்கு பயம் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மக்கள் மத்தியில் பல திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. உலக நாடுகள் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது, காலை உணவு திட்டம். இது வந்து ஒரு மாநில அரசாங்கம்னா காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது. இதற்கு பிறகு பிரிட்டனில், இங்கிலாந்தில் அது போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று லேபர் கட்சி தேர்தல் வாக்குறுதி அளிக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, வழக்குகள் நெருக்கடி தருமோ அப்படிங்கிற ஒரு வழக்குகள், பல வழக்குகள் இருக்கு. பாருங்க, அடுத்த தேர்தல் வருவதற்குள்ள நூற்றுக்கணக்கான இடி ரைடு, அமலாக்கத்துறையோட ரைடு தமிழ்நாட்டில் திமுக மீது நடத்தப்படும். திமுகவை தாக்க அவர்கள் எழுந்து நிற்பார்கள். அதிமுக மாதிரி கட்சி இல்லாது, அது திராவிட இயக்கத்தில் மிகவும் சாதாரண மக்களிடம் போய் வேரூன்றி இருக்கிற ஒரு இயக்கம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாஜகவை திமுக ஏன் எதிர்க்கிறது? திமுகவில் நெருக்கடியில் தள்ள மத்திய அரசு நினைக்கிறதா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டி நீங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை. வணக்கம். திமுக சொல்லுது பாஜக கண்டு அஞ்சவில்லை, பாஜகவுடைய எந்த அச்சுறுத்தலும் திமுகவை ஒன்றும் செய்யாது அப்படின்னு. மத்திய அரசை பார்த்து மாநில அரசு ஏதோ ஒரு பயத்தில் இருக்கா? பயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. திமுக அவசர நிலையை சந்தித்த ஒரு மாபெரும் இயக்கம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த அவசர நிலை காலத்தில் இருந்து மீண்டு வந்து மறுபடியும் தேர்தல் அரசியல் நின்று முன்னணியில் இருக்கிற ஒரு மாநில கட்சி. திராவிட இயக்கங்கள், திமுக மட்டும் இல்லை, திராவிட இயக்கங்கள், பாஜக முதல்ல சொன்னது என்னன்னா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, காங்கிரஸ் இல்லாத இந்தியா. அப்போ கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள்? 2 கழகத்தையும் அழிக்க போறேன்னு தான் அர்த்தம். ஸோ அதை நோக்கி தான் பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு பயம் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மக்கள் மத்தியில் பல திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. உலக நாடுகள் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது, காலை உணவு திட்டம். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், கிராமத்தில் குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நான் கண்ணால் பார்த்தவன், அனுபவிச்சிருக்கிறவன். என்ன, அப்பம் குடிச்சுக்கிட்டே வந்திருப்பான், எந்த வேலைக்கு போக மாட்டான், குடிச்சிட்டு வந்து மனைவியை போட்டு அடிப்பான், அந்த புள்ள கஞ்சிக்கு தவிக்கும். அன்றைக்கி ராத்திரி காலையில் அது பள்ளிக்கூடம் போகும். மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது காரணமே அந்த புள்ள வயிற்று பசியோட படிக்க முடியாதுங்கிறனால காலையில் அது பள்ளிக்கூடம் போகும். அப்போ போன புள்ள மயங்கி கிடக்கும். கேஆபி விஸ்வநாதம் பள்ளிக்கூடம் திருச்சியில் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியை தொடங்கிய திட்டம் காலை உணவு திட்டம். அந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது உலக நாடுகளிலே தமிழ்நாடு தாங்க. இது வந்து ஒரு மாநில அரசாங்கம்னா காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது. இதற்கு பிறகு பிரிட்டனில், இங்கிலாந்தில் அது போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் என்று லேபர் கட்சி தேர்தல் வாக்குறுதி அளிக்கிறார்கள். அன்னைக்கு வந்து பல நாடுகள் இதை பார்த்துவிட்டு இதை வரவேற்கிறார்கள். இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு கிராமப்புறத்தில் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. குழந்தைகள் பள்ளிக்கூடம் ஒழுங்காக வந்துட்டு இருக்காங்க. டிராப் அவுட் சொல்ல இடைநிற்றல் குறைந்து இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் சேர்றது, அதுவும் அரசு பள்ளிக்கூடத்துக்கு சேர்பவர்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. அதனால வந்து திமுக யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லைங்க, வழக்குகள் நெருக்கடி தருமோ அப்படிங்கிற ஒரு வழக்குகள், பல வழக்குகள் இருக்கு. பாருங்க, அடுத்த தேர்தல் வருவதற்குள்ள நூற்றுக்கணக்கான இடி ரைடு, அமலாக்கத்துறையோட ரைடு தமிழ்நாட்டில் திமுக மீது நடத்தப்படும். அதுதான் அவர்களுடைய ஏவலை. அவங்க தான் அடக்குவதற்கான கருவிகளை. இன்னைக்கு வந்து வருமான வரித்துறை, சிபிஐ, அமலாக்கத்துறை இதை பயன்படுத்தி தான் இன்னைக்கு வந்து பாஜக பல இடத்துல கூட்டணியை சேர்ந்திருக்கு. நீங்க வந்து மகாராஷ்டிரா நமக்கு நல்லா தெரியும். மகாராஷ்டிராவில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட அஜித் பவார் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் பண்ணாரு பாலம் கட்டுறதுல, தண்ணீர் கான்ட்ராக்ட்லன்னு. ஆனா அவரு துணை முதல்வர் ஆயிட்டாரு. துணை முதல்வர் ஆன அடுத்த நாள் 1000 கோடி ரூபாய்க்கான சொத்து விடுவிக்கப்படுகிறது. அப்ப இவங்களோட ஊழல் ஒழிப்புங்கிற என்னன்னு தெரியும். எடியூரப்பா, உலக புகழ்பெற்ற ஊழல் மன்னன் எடியூரப்பா, அவரு வந்து எந்த கட்சியில் இருக்காரு? அந்த கட்சியில் தான் இருக்காரு. அவர் மகன் அங்கதான் இருக்காங்க. அதனால ஊழலை ஒழிக்கிற கட்சியில ஊழலை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக கூட்டு சேர்க்கிற வேலையை தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஒருபோதும் திமுக அதற்கு அடிபணியாது, அதை எதிர்த்து நிற்கும், நின்று கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த மாதிரி ஒரு மனநிலையை ஏற்படுத்திட்டு இருக்கா? அடுத்த தேர்தலுக்கு முன்பாக தமிழக அரசு மீது, தமிழக அமைச்சரின் மீது ஒரு கரையை சுமத்தி அடுத்த தேர்தலை சந்தித்தால் திமுகவுடைய வெற்றி வாய்ப்புகள் குறையும். வெற்றி வாய்ப்பை குறைப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணலாம். ஆனா அது வேற மாதிரி வரும். அதாவது ஓங்கி பந்து அடிச்சோம்னா திரும்பி வர்ற மாதிரி திமுகவை தாக்க அவர்கள் எழுந்து நிற்பார்கள். அதிமுக மாதிரி கட்சி இல்லாது,
அது திராவிட இயக்கத்தில் மிகவும் சாதாரண மக்களிடம் போய் வேரூன்றி இருக்கிற ஒரு இயக்கம். அதனால இவங்க பயன்படுத்துகிற கருவியே அதுதான். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, இது மூணையும் பயன்படுத்தி தான் அவங்க வந்து பல இடத்துல கூட்டு சேர்ந்துருக்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பல மாநில கட்சிகளோடு கூட்டு சேர்வதற்கு உதவியாக இருக்கிறதே இன்னைக்கு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சிபிஐயும் தான். அதை பயன்படுத்தி பல இடங்களில் ரைடு நடத்துவாங்க. நீங்க வந்து காரணம் என்ன, எத்தனை வழக்குகளில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாருங்க. 100 ரைடு நடந்துச்சுன்னா 3% கூட தண்டனை இல்லை. இதை வந்து உச்சநீதிமன்றம் கண்டித்து இருக்கிறார்கள். அதே மாதிரி இப்ப அண்மையில் டெல்லி நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, நீ உனக்கு சட்டமே கிடையாதா, என்ன வேணாலும் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கால வரையறை இல்லாமல் நீ சார்ஜ் ஷீட் கூட போடாமல் பல அமைச்சர்களை, டெல்லி துணை முதல்வர் உள்ளிட்ட பல பேரை வந்து நீ ஜெயிலில் எப்படி வச்சிருந்தேன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் புரியும், இது திட்டமிட்டு நடத்தப்படுகிற தேர்தலுக்கான ஒரு நாடகம், இடி நடத்துகிற ஒரு நாடகம் என்று எல்லோருக்குமே தெரியும். ஆனால் திமுக ஏன் தொடர்ந்து பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு தொடர்ந்து ஏன் பேசுது, ஏன் தொடர்ந்து முதலமைச்சர் பேசுறாரு, என்ன அவசியம்? ஒரு கூட்டணி அமைஞ்சா அதை கவனிக்காம கண்டுக்காம விட்டுருக்க வேண்டியது. முதலமைச்சர் வந்து அவர் ரொம்ப அழகா சொன்னாருங்க, யாரோட கூட்டணி சேர வேண்டும் என்பது அதிமுகவோட நிலைப்பாடு, அதுல நான் தலை இல்லை. அவர் ஏன் இதை மறைச்சி பேசினாரு? நீங்க பாருங்க, இங்க இருந்து டெல்லிக்கு போறாரு, பத்திரிகையாளர்லாம் ஓடி போய் கேட்கறாங்க, என்ன விஷயம் டெல்லிக்கு போறீங்க உடனடியான? நான் அதிமுக அலுவலகத்தை பார்க்க போறேன், அங்க வந்து பர்னிச்சர்லாம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இறங்கினோன்னு என்ன பண்றாரு, ஒரு காரை மாத்துறாரு, இன்னொரு காரை மாத்துறாரு, 3வது காரை மாத்தி அமித்ஷா போய் பார்க்கறாரு. சரி, அமித்ஷாவை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவது ஆமாங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறோம் என்று துணிஞ்சு ஏன் பேசல அவரு? அதுக்கு என்ன காரணம், என்ன அவர் தடையா இருக்கிறது? அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலையும் திமுக, பாஜக, அதிமுக எல்லா கட்சிகளும் நீங்க சொன்னீங்க, பல கட்சிகள் இருக்க, பாமக, டிஎம்டிகே எல்லாரும் சேர்ந்து தானே நின்னாங்க. அப்போ அதையெல்லாம் மீறி தானே ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் தனியா நின்னாங்க. டிஎம்டிகேவும் அதிமுக தனியா நின்னாங்க. மீதி எல்லா கட்சியும் சேர்ந்து என்ன நிலை ஏற்பட்டது? அப்போ கூட பாஜக வந்து 18% வாக்கு வாங்கிட்டாங்க. 18% வாக்கு வாங்குவதற்கு காரணமா இருந்தது யார்? பன்னீர்செல்வம் கூட இருந்திருக்காரு, டிடிவி தினகரன் கூட இருந்திருக்காரு, அதே மாதிரி வந்து பாமக அவங்க கூட இருந்திருக்கு. அதனால 18% வாக்கு அவங்களுக்கு மட்டுமல்ல. அதனால வந்து முதலமைச்சர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, அங்க வந்து ஒரு வலுவான கூட்டணி உருவாகி இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை, ஆனா நாம ஒழுங்கா வேலை செய்யணுங்கிறத அவர் திரும்ப சொல்றார். மக்கள் நல திட்டங்கள் தாங்க இன்னைக்கு பேசும். நீங்க இன்னைக்கு வந்து பல கோடி பேர் இலவச பயணம் மேற்கொள்றாங்க பெண்கள், அது நம்ம யாரும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி பெண்கள் பல ஊர்களில் வேலை செய்யற இடத்துல தங்குவதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யாரும் எதிர்பார்க்கல. பெண்கள் படிப்பதற்கு மாசம் 1000 ரூபாய், கல்லூரி சேர்ந்தீங்கன்னா 1000 ரூபாய், பெண்களுக்கு மட்டும்தானா, ஆண்களுக்கும் 1000 ரூபான்னு எந்த மாநிலத்திலும் செய்யாதுங்க. இதை பார்த்து கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள், இது வந்து சோம்பேறிகளை உருவாக்கும் என்று சொன்னார்கள். ஆனா அந்த மாநிலங்களே திமுகவை பார்த்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு அறிவிச்சுட்டு இன்னைக்கு ஆட்சியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால மக்கள் நல திட்டங்கள் திமுக செய்து கொண்டிருக்கிறது, அது நிச்சயமாக வெற்றியை தரும். அந்த கணக்கில் தான் இன்னைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா முக்கியமாக இத்தனை திட்டங்கள் செய்திருந்தாலும் கூட விலைவாசி ஏறிவிட்டது, பல்வேறு வரிகள் சுமத்தப்பட்டு விட்டன, பால் விலையோ மின்சார கட்டணமோ எல்லாமே உயர்ந்திருக்கிறது. இதெல்லாமே சேரும்போது நான் கேட்கிறேன், பாஜக என்ன எந்த வரி ஏத்தாத அரசாங்கமா? செத்து போனா அடக்கம் பண்றதுக்கான வாங்குற பொருளுக்கு கூட வரி போட்ட ஒரே கட்சி பாஜக. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதை என்னைக்காவது அதிமுக எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறதா? அதிமுக ஆட்சியில் வரியெல்லாம் ஏறலையா? எந்த இதை விட்டு வச்சிருந்தாங்க? இன்னைக்கு வந்து ஒரு மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு ஒரு மாநில அரசாங்கத்து வரி வருவாய் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எதையுமே கை வைக்க முடியாது இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும்? மாநில அரசாங்கம் வருவாய் வரும்னா சாராய கடை, போக்குவரத்து, மின்சாரம், ரெஜிஸ்ட்ரேஷன், இது தவிர வேற என்ன வழி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கடன் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் கடன் இருக்குன்னு இல்லை, பாஜக ஆட்சியிலும் கடன் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 205 லட்சம் கோடி பாஜக ஆட்சியில் கடன் வந்துருச்சு. 55 லட்சம் கோடியாக இருந்த கடன் 205 லட்சம் கோடியாக வந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஜிடிபியில் எத்தனை % இருக்கும்னு கடனுக்கு ஒரு அளவு இருக்குது. ஜிடிபியில் 50% பாஜக கடந்து விட்டது கடன் அளவை. ஆனால் தமிழ்நாடு 23% தான் வச்சிருக்கு. அப்போ இதுக்கு மேலே கடன் வாங்குறதுலையும் பிரச்சனை இருக்கப்போ சாதாரண மக்களுக்கு பாதிக்காமல் சில வரிகளை உயர்த்தியது என்பது ஒரு பெருசாக இல்லை. அது அதிருப்தி இருக்குல்ல, மிகப்பெரிய அதிருப்தி தெரியல. இவங்க பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதும் இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் பாஜகவோட ஊதுகுழல்கள் தான். ஊடகங்கள் அத்தனையும் பாஜகவின் ஊதுகுழல்கள் தான்.
அது அதிமுக சார்பாக பேசி கொண்டிருக்கிறது. நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து பாஜக விலைவாசி பற்றி பேசுவதற்கும் அதிமுக விலைவாசி பற்றி பேசுவதற்கு என்னங்க தகுதி இருக்குது? எல்லா விலைவாசியும் நான் இப்போ இன்னும் பச்சையாக சொல்லணும்னா, குழந்தை சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு வரி போட்ட ஒரே கட்சி பாஜக, அதுக்கு அதிமுக ஆதரவு அளிக்குது. குழந்தைங்க எழுதுகிற பேனா, பென்சில், நோட்டு புத்தகம் எல்லாத்துக்கும் வரி போட்டது பாஜக. இன்னைக்கு எதை நீங்கள் வரி போடாமல் விட்டுருக்கிறீங்க? அன்னைக்கு வந்து ட்ரம்ப் ஒரு வரி சர்வாதிகாரினா, அதே மாதிரி வரி சர்வாதிகாரி இன்னைக்கு மோடி. அதை என்னைக்காவது ஒரு வார்த்தை கண்டித்து பேசியது உண்டா? அப்போ மத்தியில் வரி போட்டால் வரவேற்பு, பெட்ரோல் விலையை குறைக்கலைன்னா வரவேற்பு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற வருமானத்தை பெருக்குவதற்கு ஏதோ ஒரு சிறு வழிகளில் முயற்சி செய்தால் அது பெரிய குறையாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மக்கள் மத்தியில் எடுபடாது. ஆனால் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சொன்னீங்க, வேற ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி புள்ளி விவரங்கள், கருத்து கணிப்புகள் எல்லாமே ஸ்டாலினுக்கு அப்புறம் விஜய் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் எடப்பாடி இருக்கிறார். அப்படிங்கிற சமயத்தில் இவர்கள் பிரிந்து நின்றால் தான் திமுக ஆட்சிக்கு வர முடியும். ஒருவேளை இவர்கள் சேர்ந்து விட்டால் திமுக ஆட்சிக்கு வருவது சந்தேகமோ அப்படிங்கிற எண்ணம் என்னன்னா, அதே மாதிரி கருத்து கணிப்புகள் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால இழப்பு வந்து திமுகவுக்கு இல்லை, இழப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் தான். அந்த வாக்குகள்லாம் சிதறும் என்று திமுகவுக்கு போகல, அது திமுகவுக்கு சார்பாக தான் வரும். இவங்களோட வாக்கு பிரிந்தால் திமுகவுக்கு சார்பாக தானே இருக்கும். அதனால அது ஒரு பெரிய இழப்பாக அவங்க யாரும் சொல்லல. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, திமுக இப்போ இருந்து வேலையை ஆரம்பித்தால் திமுக மாதிரி திட்டமிடல் செயலாக்கம் என்பது வேறு எந்த கட்சியும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில். நான் பல அனுபவங்களில் பார்த்துருக்கேன். அதனால் திமுக நிச்சயம் மீண்டும் 2026 ஆட்சி அமைக்கும். பாஜக மீண்டும் தமிழ்நாட்டில் நுழைய முடியாமல் விரட்டி அடிக்கப்படுவார்கள். ஆனால் 117ங்கிற ஒரு மேஜிக் நம்பர், தனி பெரும்பான்மை, இது கிடைக்காம போகுமோ அப்படிங்கிற ஒரு நடுக்கம் திமுக இருக்கா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் 234ல் 200 வெற்றி பெறுவோம்னு தான் சொல்லியிருக்காங்க. 200 அணிதான் அவங்க சொல்லுவது என்பது அவங்க அணிதான். 234ல் 200 வெற்றி பெறுவோம் என்பதுதான் அணி என்பதை விட கூட்டாட்சின்னு இருக்கு பாருங்க, அது தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதே இல்லைங்க. கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதே இல்லை. திமுக வந்து 96 பேர் இருந்தப்போ கூட காங்கிரஸோட உதவியோட தான் ஆட்சியில் இருந்தாங்களே தவிர, ஆனால் கூட்டணி இல்லை. அது வந்து பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால வந்து தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு இடமே இருக்காது. திமுக தான் ஆட்சிக்கு வரும். அது திமுகவின் கூட்டணி கட்சிகள் தான் வெற்றி பெறும். ஆனால் திமுக அந்த மேஜிக் நம்பர் வருதா மறாம போயிருமோ, அதை தாண்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க 200 சீட்டு ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு அந்த அணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா, அதாவது நீங்க சாதாரண போயிருக்கும். இல்ல, நீங்க 45% வரையில அவங்க வாக்கு வாங்கியிருக்காங்க ஏற்கனவே. இவங்க எல்லாம் இதுல வந்து அந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொண்டால் போதும். முடியும், நிச்சயமா முடியும். அதை விட அதிகமாகும் என்பதுதான். நான் தான் சொன்ன மக்கள் நல திட்டங்கள் தாங்க பேசும். நீங்க வந்து பல்வேறு இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தொழில் பெருக்கம் இருக்கு பாருங்க, வரலாறு காணாத அளவுக்கு. மோடி வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பாரு. கோடி பேருக்குலாம் வேலை இல்லை, இருந்த பல கோடி வேலையை எடுத்துட்டாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, 10 லட்சம் கோடி தொழில் முதலீடு வந்திருக்கிறது. 32 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறார்கள். இது எங்கேயும் நடக்காது. தொழில் பரவல் நீங்க பாருங்க, சென்னையை நோக்கிய எல்லா தொழிலுங்கிறத மாத்தி மதுரைக்கு தொழில், கோயம்புத்தூருக்கு தொழில், திருச்சிக்கு தொழில், எங்கேயோ இருக்கிற நாகர்கோயிலெல்லாம் தொழில் கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, தொழில் வந்திருக்கிறது. அப்போ இதுதான் மக்கள் மத்தியில் பேசுமே தவிர ஆடம்பர வார்த்தைகள், வெற்று வார்த்தைகள்லாம் பேசாது. ஆனால் திமுகவோட ஏற்கனவே சொன்னாங்க தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனால் திமுக அப்படி ஒன்றும் பலவீனம் அடைஞ்சிட ஏற்க அவங்க கடந்த தேர்தல் கூட 22% வாக்கு வச்சிருக்காங்க. மற்றவர்களாம் சேர்கிற பட்சத்தில் திமுகவுக்கு ஒரு கடந்த தேர்தலில் 20% தான் வாக்கு அதிமுக, 18% பாஜக. அது பல கட்சிகள் சேர்ந்துதான். அதனால மிக குறைந்த அளவில் தான் அதிமுக வாக்கு இருக்கு. தொடர்ந்து தோல்வி சந்தித்திருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். செங்கோட்டையன் தனியா போய் பேசிட்டு இருக்காரு. தங்கமணிய வேலுமணி ஏன் போய் தனியா பேசிட்டு இருக்காரு? அது ஒன்னும் ஆகலையே. அவர் கூப்பிடுறாரு, ஒரு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. பகல்காம்ல வந்து மனித உயிர்கள் 28 பேர் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு அவர் விருந்து கொடுக்குறாருங்க. அந்த விருந்துக்கு கூட செங்கோட்டையன் போகலையே. அதனால வந்து தனியா வந்து ஒரு அணியை கட்டுவதற்கு பாஜக முயற்சி செய்கிறது. மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டு போறாரு. அது இப்ப போயிருக்காரு. ஆனா உள்ள புகைச்சல் இருக்கு. சில மாவட்டங்களை தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது பாஜகவோட பேரம் பேசும்போது அவரவருக்கு என்ன வேண்டும் என்பதை பேசிக் கொள்வதற்காக தனியா ஒரு லைனை பிடிச்சி வச்சிருக்காங்க. அது பாஜகவுக்கு சாதகமாக தான் இருக்க தவிர அதிமுகவுக்கு சாதகமாக இல்லை. டிடிவி தினகரனால் வாக்கு வங்கிகளை பிரிக்க முடியும், ஓபிஎஸ் ஆல் வாக்கு வங்கிகளை பிரிக்க முடியும், சசிகலாவால் வாக்கு வங்கியை பிரிக்க முடியும். செங்கோட்டையன் ஒருவேளை மாறினால் மேற்கு மாவட்டங்களில் அதிமுக ஏற்கனவே சரிவை சந்தித்து விட்டது, மீண்டும் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களையும் திரு துரைபாண்டியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.